மறுபடியும் நம் தென்பகுதிக்கு, நம் மண்ணிற்கு நாம் வரவேண்டிய வாய்ப்பு எதற்கு வருகிறது என்றால், உலகத்திலேயே மாபெரும் தலைவராக எல்லோருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நம்ம தூத்துக்குடிக்கு வந்தாங்க, தென்பகுதிக்கு வந்தாங்க. அதே மாதிரி இன்று உலகத்திலேயே சிறந்த ஒரு உள்துறை அமைச்சராக நக்சல் லைட்டல்களை முற்றிலுமாக ஒழித்த ஒரு தலைவரான மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார்கள். ஆக இதுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கின்ற வளர்ச்சி. இதற்கு முன்னால் திமுக காங்கிரஸ் ஆட்சி செய்த போது கூட மத்தியில நம் தென்பகுதியை எந்த விதத்திலும் அவர்கள் முன்னேற்றவில்லை. இந்த விமான நிலையத்துல கால் வைக்கும் பொழுதே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு புலப்படும். அது மட்டுமல்ல, திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின், சிஎம் ஸ்டாலின், நாங்க தென்பகுதிக்கு இதை கொண்டு வரோம், அது கொண்டு வரோம், தூத்துக்குடிக்கு இது எதை கொண்டு வர முடிகிறது என்றால், விமான நிலையத்தை கொண்டு வந்ததால் உங்களால் மற்ற தொழிற்சாலைகளை கொண்டு வர முடிகிறது. இல்லைன்னா யார் ஒத்துக்குவா? என்ன கம்பெனி ஒத்துக்கும்? ஆக இந்த அடிப்படை நீங்கள் கொண்டு வரும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படை காரணம் மோடி அவர்கள் கொண்டு வந்த முன்னேற்றம் தான், வந்து கொண்டிருக்கும் முன்னேற்றம் தான். அது துறைமுகமா இருக்கட்டும், நமது விமான நிலையமா இருக்கட்டும். அதனால இன்னைக்கு உலக அளவில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புகழடைந்து கொண்டு வரும்போது யாரோ ஒருத்தர் மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கூப்பிட்டா அதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்பதுதான். ஏனென்றால் மாஸ்டர் பிஎம் ஆக அவர் அனைத்து நாடுகளும் மக்களும் விரும்பக்கூடிய மாஸ்டர் பிஎம் ஆக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் உங்க பிரதம அமைச்சரா யார் இருக்கணும்னா அவங்க சொல்றாங்க மரியாதைக்குரிய மோடி என்று. அதனால இன்னைக்கு மிக மிக வலுவடைந்து கொண்டு வருகிறோம். யாரை கேட்டாலும் பாஜக எங்க பூத்து இருக்கு, பாஜகவுக்கு பூத்து கமிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்றிலிருந்து பாஜகவிற்கு பூத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் நாங்க வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களோட பலம் அந்த அளவிற்கு நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 2026 இது தெரியும். 5 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள், 28 சட்டமன்ற தொகுதிகள் தான் இன்னைக்கு நாங்க, அதுவும் வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டும். உங்களை மாதிரி ரசிகர்களை கூப்பிடுறது, கிரீஸ் தடவுறது, அப்புறம் சாப்பாடுக்கு வழி இல்லாம எம்ஜிஆரோட விட விஜய் அவரை ஒப்பிட்டுக் கொள்கிறார். எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், எங்க சின்ன பொண்ணா, 24 மணி நேரமும் அங்க சாப்பாடு நடக்கும், யார் வந்தாலும். ஆனா உங்க மாநாடுக்கு வரவங்களுக்கு கூட பிளாக்ல தான் டிக்கெட் வித்தாங்க. பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் பார்த்தேங்க. நான் காசு அதிகமா கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும், இங்க சாப்பாடு அதிகம் கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும். என்னங்க இது அரசியல்? அதனால புதிய வரவர்கள் அந்த வரவெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது. இன்றைய காலகட்டத்துல பாஜக பலம் பொருந்திய கட்சியாக வளர்ந்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஏற்கனவே எங்கள் வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். 2026 யார் சொன்னாலும் இன்றைய ஆளும் கட்சியோடு எங்கள் கூட்டணிக்கு தான் போட்டி என்பது எனது கருத்து. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்கதான் போறார். அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா, தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அப்ப இவர் தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு. ஒரு எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள், மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கொடுத்தாரு. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு, பயந்துட்டேன். திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திடீர் குறைக்கிறாரு. நான் டிவில பார்த்தேன், என்ன பேசுறான்னு பார்க்க வேண்டியதானே. இல்ல அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணி அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேக்குறாரு. இன்னைக்கு அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான். இன்னைக்கு தனி விமானத்துல போனார்ல, எங்கேயோ யாரு கூடயோ இல்ல, தனி விமானத்துல யாரோட கல்யாணத்துக்கோ போனாரு. யார் கல்யாணத்துக்கோ போனார், யாரு கூட நான் சொல்லல, யார் கல்யாணத்துக்கோ போனாரு.
அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், தலைவர்கள், அமைச்சர்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இன்னைக்கு இந்த நாடு முன்னேறி இருக்கிறதுக்கு அத்தனை காரணம், இன்னைக்கு விஜயும் இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு காரணம், அவரோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியறதுக்கு காரணம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை எந்தவித பிரச்சனையும் இல்லாம மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கொடி நட முடியல, ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? அதனால இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி நடத்த தெரியாத முடியாத ஒருத்தர் ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சி நடத்த தெரியாதவர் ஒருவர் நான் முதலமைச்சர் சொல்றாரு. ஆட்சி நடத்த தெரிந்தவர்கள் நாங்கள், எங்கள் கூட்டணி, நாங்கள் இங்க போட்டி போடுகிறோம். ஏற்கனவே ஆட்சி நடத்த தெரிஞ்ச அண்ணன் எடப்பாடி அவர்களும், ஆட்சி நடத்த தெரிந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்களும் இணைந்திருக்கிறோம். நிச்சயமா வெற்றி பெறுவோம். தென்பகுதி தேய்கிறது என்று இவர்கள் வசனம் தான் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் தென்பகுதி வாழ்கிறது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில நின்று மறுபடியும் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா சின்ன வயதிலிருந்து இங்க ரயில்வே ஸ்டேஷன் வராதான்னு இயங்கி கொண்டிருந்த மண் இது. ஆனா இங்க இவ்வளவு பெரிய ஏர்போர்ட், அவ்வளவு பெரிய கப்பல். அதனால நிச்சயமாக இந்த தென்பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும், பாரத தேசத்து மக்களுக்கே தெரியும். நம் தென்பகுதி மக்கள் நிச்சயமாக அவருக்கு நன்றி தெரியும். ஆமா, இல்ல அதான் இப்போ அது ரொம்ப தப்பான உயிரிழப்புகளும் நடக்குது, மாநாடுகளையும் உயிரிழப்புகள் நடக்குது, ரொம்ப தப்பா நடக்குது. மணல் கொள்ளை பேசப்பட வேண்டிய ஒன்று. மணல் கொள்ளை நடப்பதனால் சாமானியவர்கள் வீடு கட்டுவது சிரமப்படுகிறார்கள். மணலும் கிடைக்கல, மணல் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. பேசும்போது இருமொழி கொள்கையால் தான் தமிழகத்தில் கல்வியின் வளர்ச்சி தமிழக வளர்ச்சி இல்ல. நான் என்ன சொல்றேன், அதாவது மொழி இருமொழி கொள்கை யாரும் வேண்டான்னு சொல்லல. இது வரைக்கும் எல்லாரும் இருமொழி கொள்கையில தான் படிச்சு கொண்டிருந்தோம். ஆனா இந்த நாடு விரிவடையும் பொழுது, இந்த தேசம் விரிவடையும் பொழுது, உலக அரங்கில் நம் மக்கள் செல்லும் பொழுது இந்த இன்னொரு மொழி தேவை. நான் கேட்கிற சித்தராமையாக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் எதுல ட்வீட் போட்டிருந்தாரு? 3 மொழியில போட்டிருந்தாருங்க, கன்னட மொழியில போட்டிருந்தாரு. ஆக இன்னொரு மொழி தெரிந்தால் இன்னொரு இடத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றதான் சொல்றமே தவிர 3 மொழி தான் உயர்த்துன்னு சொல்லல. 3 மொழி இன்னொரு வகையில் ஏழை குழந்தைகளுக்கு. நான் அதே அப்பாவிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேங்க. அப்பாவு டீச்சரா இருந்தவர், தனியார் பள்ளிகளில் 2 மொழி தான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களான்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, அப்பாவிட்ட கேளுங்க. அவரோட தெரிந்தவர்கள் திமுகவில் நடத்துற எல்லா பள்ளிகளிலும் 3 மொழி இருக்கிறது. அப்போ 3 மொழினா ஏன் இன்னொரு மொழியை சொல்லி கொடுக்குறீங்க? அப்ப தமிழகத்துல பிரகடனப்படுத்தட்டும், அரசாங்க பள்ளியிலயும் 2 மொழி தான், தனியார் பள்ளியிலும் 2 மொழி தான். தனியார் பள்ளியில ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க, இன்னொரு மொழி சொல்லி கொடுத்துக்கிறீங்க, உருது சொல்லி கொடுக்குறீங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது வேலை வாய்ப்புக்கு போகும்போது இன்னொரு மொழி தெரியுதுன்னு அவங்களுக்கு வேலை அதிகமா கிடைக்கும். அப்ப நீங்க ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் பள்ளி மாணவர்களின் கல்வியில். இதான் எங்களோட குற்றச்சாட்டு. அதனால தமிழகம் எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிறது. அதுக்கு எல்லாரோட பங்கு தான் இருக்கு. இவங்க பங்கு மட்டும் இல்ல, உங்க பங்கு இருக்கு, ஏன் பங்கு இருக்கு, இவங்க பங்கு இருக்கு, பத்திரிகை சகோதரர் பங்கு இருக்கு, எல்லார் பங்கும் இருக்கு. அதனால இருமொழி கொள்கை நாம ஒண்ணும் யாரும் இன்னொரு மொழியை திணிக்கவே சொல்லல. இன்னொரு மொழியை கத்துக்கொண்டால் அது வாய்ப்பாக இருக்குன்றதுதான் எனது கருத்து. இல்ல, இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தமிழர்களை பத்தி பேசுறீங்க, ஆனா திமுகவும் காங்கிரஸும் அங்க ஆட்சி செய்த பொழுது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் தமிழை பத்தி பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? நம் தமிழ் மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது நீங்க ஆட்சியில இருந்தீங்க, மத்தியில ஆட்சியில இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க? இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நன்றி. தேங்க்யூ தம்பிங்களா.